2026 தேர்தல் வரப்போகுது. புதுசு புதுசா கட்சி வருது. ஒவ்வொருத்தரும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எல்லோருக்குமே ஒரு 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இலவசம்ன்ற பேர்ல நிறைய கொடுக்கறத விட அதை கம்மி பண்ணிட்டு இந்த பொருளாதார எல்லா விலையும் ஏறிடுச்சு. கேஸ்ல இருந்து கரண்ட் பில்லு எல்லாமே டோட்டலா ஏறிடுச்சு. ஒரு சம்பளம் ஒருத்தவங்க ஆம்பளை ஆள் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இப்போ 5,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒரு வீட்டு செலவுக்கு அது பத்த மாட்டேங்குது. ரொம்ப அதிகமாக தான் போகுது. இருந்ததோட இப்போ ரொம்ப விலைவாசி அதிகமாக இருக்கு. அது விலைவாசியை கம்மி பண்ணிட்டாவே போதும். இந்த இலவசம் அந்த எதுவுமே தேவை கிடையாது. ஃப்ரீ பஸ் எதுவுமே வேணாம், கம்மி பண்ணாவே போதும். இப்போ இலவசன்றாங்களா, இப்போ திமுக ஆட்சியில் விட்டுருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு 5 ரூபா டிக்கெட் வாங்கிக்கிட்டு கொடுத்தா கூட மரியாதையாக இருக்கும். அதுங்கிறது எதுவுமே மரியாதைன்றத இழந்துக்கிட்டே வரும் ஃப்ரீ வாங்குறத. அதெல்லாம் ஃப்ரீயே எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு எப்பயும் போல இந்த விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணிட்டு இது பண்ணாவே போதும். நாங்களே இதாயிருவோம். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஆட்சிக்கு இல்லை, எந்த ஆட்சியுமே ஃப்ரீயே தேவையில்லைன்றேன். அவங்களோட இது நல்லா பண்ணவே போதும். எங்களுக்கு ஃப்ரீன்றதே வேணாம். எங்களுக்கு ஃப்ரீ இல்லாமல் இருந்தாவே நாங்கள் பாட்டு சம்பளம் உயர்ந்தாவே போதும். கம்மியா இருந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் கொண்டு போறோம்னா அது 500 ரூபாய் ஜாமான் ஆகிட்டுற மாதிரி இருந்தாதான் எங்களுக்கு இதா இருக்கும். 1000 கொண்டு போய் 2000 ரூபாய் விலை கண்டு இருந்தா ஒன்றும் முடியாது. சந்தோஷமா இருக்குப்பா கொடுக்குறது. நாங்கள் இந்த டீ கடையை வச்சுதான் நாங்கள் ஓட்டுறோம். வீட்டுக்காரே இறந்து போனாரு. எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் தெரியும். இதை வச்சு வியாபாரமே சுத்தமா இல்லை. கொடுத்தா நல்லது. இதை வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஒரு டீ கடை வச்சு நடத்துறீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வருமானம். இவ்வளவுதான் பாருங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு அவங்க கொடுக்குறது உங்களுக்கு வாழ்வியலுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? உதவியா இருக்கும். ரொம்ப உதவியா இருக்கும்ப்பா அவங்களுக்கு கொடுக்குறது. இளைஞராக இதை ரொம்ப வரவேற்கிறோம். இன்னைக்கு நிறையா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் இருக்காங்க. இந்த 10,000 ரூபான்றது அவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அந்த 10,000 ரூபான்றது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு உணவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கும். வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். நல்ல திட்டம். அம்மா அவர்கள் பிறந்த நாளன்று எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. ஐயா வரவேற்கத்தக்க விஷயம். இந்த இலவசங்களோட நமக்கு அடிப்படை உரிமையெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும். தூயமான குடிநீர், நீட்டான சாலை வசதி, அப்புறம் எல்லாருக்கும் வேலை வசதி கிடைச்சா நல்லாயிருக்கும். கல்வியை நல்லா உயர்த்தனமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வகுப்பறைகள் எல்லாம் நீட்டாக இப்போ நிறையாது பார்த்துருக்கோம். பள்ளி நடந்து அதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு இளைஞராக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு வேறு என்ன தேவைகள்லாம் நமக்கு இருக்கும்? என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? மாட்டுப்பழத்தை இது பண்ணலாம். நம்ம இருக்கிற இடத்துலயே இயற்கை சூழலாம். அதை வச்சு பிரச்சார பொருளாதாரத்தை கொண்டு தான் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த 10,000 ரூபான்ற அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதான் பார்த்தா அந்த இயற்கை இலவசன்றதை விட நம்ம அடிப்படை கிடைச்சாலே நம்மளால இப்படி செஞ்சுக்கலாம். சந்தோஷமா ஏற்றுக்குருவோம். கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். இந்த ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்மளுக்கு இந்த ஆட்சி வந்தா தானே நல்லா இருக்கும். நம்ம ஆளுகளுக்கு நம்மளுக்கு அதே தோதா இருக்கும். என்ன செய்யாம அவங்க ஜெயிக்கிறாங்க போடுறோம், என்னமோ செய்யறாங்க. நம்ம என்னைக்கு இந்த ஓட்டை போட போறோம். அவங்க என்ன செய்யறாங்க நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. ஓட்டு போறது உங்களுக்கு போட போறோம். அதுதான்.